பாய்ஸ் எல்லாரும் வெளியே போயாச்சுல மேம் ஒரு 5 minutes மேம், புக்கு மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறேன் மேம். டே முருகன், நீ வந்ததுலேருந்தே என்னை கோவப்படுத்திக்கிட்டே இருக்க. ஒழுங்கு முறை தான் எழுந்து போயிடு. ஊர்ல கொஞ்ச நாள் நான் இல்லை ஒன்னே அப்படியே பயம் தெளிஞ்சு போயிடுச்சு. ஓ உன் ஜட்டியை கழட்டி இழுத்து ஃபேன்லேயே தொங்க விட்றேன் பாரு, அப்பதான் அடங்குவேன். முருகன் இப்பெல்லாம் கிளாஸ்ல ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்கான்ல. பாய்ஸ் வந்து அப்படிதான் இருப்பாங்க, ஏன்னா அது வயசு. உங்க வயசு எனக்கு புரியுது. ஆனா கேர்ள்ஸ் நீங்க தான் ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய வயசு இது. சுவாமியே சரணம். அப்படி என்னடா தெரியலடா முருகா. அப்படி நமக்கு தெரியாம என்னத்த சொல்லிட்டு இருப்பா இவ. இரு, மேலே போயிட்டு பொண்ணுங்கிட்டே கேட்போம் அப்படி என்ன சொன்னான்னு. இல்ல சாரு பாவா கிட்ட கேட்டு. இந்த லவ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி சுத்துறத நிறுத்திக்கோங்க. சினிமா படத்தெல்லாம் பார்த்து அந்த மாதிரி நம்ம லைஃப் இருக்கும்னு நினைக்காதீங்க. அப்படி இருக்காது. எப்பயும் லவ்னாலே நம்ம அப்பா அம்மா தான் நமக்கு ஞாபகம் வரணும். அதை முதல்ல நினச்சிக்கோங்க. இது என்ன வயசுன்னு உங்களுக்கு புரியும். நான் சொல்லி புரிய வைக்கணும்னு இல்லை. ஸோ புரிஞ்சுக்கோங்க. இரா பார்க்குறேன். என்ன பேசிக்கிட்டு இருக்கா? உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கன்றத நினச்சிக்கோங்க. அதை ஒரு டைம் நினச்சிங்கன்னா கூட அதுக்கப்புறம் இதெல்லாம் யோசிக்க கூட மாட்டீங்க. ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் முருகன் எதனா கேட்குதா? கேட்கலடா. இல்லையா? அப்படி என்னத்த சொல்லிட்டு இருக்கா?